சந்நிதத்தே, நீங்க வந்து சன்னதியில வந்துடுங்க. வந்துட்டு நம்ரானாம் சரண்டர், சரணம் அடைகிறேன் பகவானே, ஒரு வார்த்தை நீயே கதி அப்படின்னு உன்னை சரணம் அடைகிறோம் நீ சொன்னா போறோம். நீங்க பாத்தீங்களோ இல்லையா, அவன் பார்த்துட்டு இருக்கான் எல்லாரையும் இல்லையா. குருவாயூரப்பனோ பெருமாள் அழகா அப்படி பார்த்துட்டு தானே இருக்கார், புன்னகையோட பார்த்துட்டு இருக்கார், நீ வந்தியா நீ வந்தியா நீ வந்தியான்னு. அதனால அவர் உனக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சிருவார். எப்படி நம்ம குச்சேல பார்த்தார் கிருஷ்ணனுக்கு, அவளை கொடுத்தார், ஒண்ணுமே கேட்கலையே. அவருக்கு அந்த சந்தோஷம் தழைச்சு போயிட்டார். வந்துட்டார் வீட்டுல வந்து பார்த்தா வீடே மாறி கிடக்கு. நீங்க கேட்க வேண்டாம், நீ வந்து இதை கொடு அதை கொடு அதை கொடு எதுவுமே கேட்க வேண்டாம். குருவாயூரப்பா அப்படின்னு சொல்லி அவனை வந்து நம்புறானாம். அவனை வந்து கை கூப்பி தொழுதாலே போறோம், நீங்க வீட்டுக்கு வரதுக்குள்ள உங்களுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் அவன் செஞ்சு வச்சிருப்பான். இந்த நம்பிக்கை, இந்த நம்பிக்கை தானே நமக்கு வாழ்க்கை இல்லையா. இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்லோகங்களும் ரொம்ப அருமையா சொல்லிட்டே போறார். அடுத்து பக்தி மகத்துவத்தை சொல்றார். அடுத்தது எப்படிலாம் பக்தி பண்ணணும், அஷ்டாங்க யோகம் சொல்லி அழகான அஷ்டாங்க யோகத்தை பத்தி சொல்றார். அது ரொம்ப இந்த பக்தி பிரார்த்தனையை சொல்லும் போது ஒண்ணு சொல்றார், படந்தோ நாமானி பிரதம பரசிந்தோ நிபதிதாக ஸ்மரந்தோ ரூபம் தேவரத கதயந்தோ குணகதாக சரந்தோ ஏ பக்தா त्वयि खलु रमन्ते परममून् अहं धन्यान् मन्ये समधिगत सर्वाभिलषितान्. என்ன சொல்ற, ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. அதாவது உன்னுடைய நாமாவை சொல்றவா, உன்னை பத்தியே ஜெபிச்சுட்டு இருக்குவா, அப்படிப்பட்டவர் உன்னையே பாடிட்டு இருக்குவா, உன்னுடைய சந்நிதிக்கே வந்துட்டு இருக்குவா, எப்பொழுதுமே உன்னையே நினைச்சுட்டு இருக்குவா, இவங்கள் தான் தன்யன் அப்படிங்கிற. இப்படிப்பட்ட தன்யர்களுக்கு சர்வாபிலஷிதான், அவர்களுக்கு என்னென்ன அபிலாஷைகள் இருக்கோ, என்னென்ன விருப்பங்கள் இருக்கோ எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான். அதாவது நீங்க வந்து போய் நின்றா போறோம், அவன் பார்த்துப்பான். நீ ஒரு சிறந்த பக்தனா இருக்க வேண்டும், இதை மட்டும்தான் அவர் எதிர்பார்க்கிறார். அவரை வந்து சரணம் அடைஞ்சிட்டு சிறந்த பக்தனா இருந்தா அது எல்லாத்தையுமே அவர் பார்த்துப்பாரு அப்படிங்கிறார். இதுல என்ன நம்ம இது பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பிறப்பு இதுக்காக தான். நம்ம வந்து பகவான் நாமாவை சொல்லணும், நம்மளுடைய கடமைகளை செய்து பகவான் நாமாவை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது சொல்லணும். அடுத்தது இதில் ஒரு சின்ன ஒரு கதை இருக்கு. பிளானிங், நம்மளுடைய லைஃப் டைம் என்னன்னு தெரியும் இல்லையா. நம்ம ஜப்பான் மாதிரி இல்லை, 80-90 சாலிடாக அங்கே எல்லாரும் வந்துடுறா, இங்கே கொஞ்சம் கம்மி. அப்படிப்பட்டவா இதில் இந்த பிளானிங்கை பற்றி ஒரு அருமையான கதை. இப்போ எல்லா ஏஜ் குரூப்பும் இருக்கிறதுனால இந்த கதையை சொல்கிறேன் நான். ஒரு ஊர் இருந்தது, சகல விதமான சௌபாகியங்களும் இருக்க ஊர். அந்த ஊரில் வந்து இன்னது குறைன்னு சொல்ல முடியாது, எல்லா வளங்களும் இருக்கு அந்த ஊரில். ஆனால் அந்த வளங்கள் இருக்க அந்த ஊர்ல என்ன ஒரே ஒரு கண்டிஷன்னா, யார் வேணா ராஜாவா ஆயிடலாம் 5 வருஷத்துக்கு தான். இப்ப இருக்க மாதிரி ஒன்லி 5 இயர்ஸ். அந்த டேர்ம் முடிஞ்சுட்டுனா அடுத்த க்ஷணமே அவங்கள வந்து பக்கத்துல ஒரு அந்த நகரத்தை ஒட்டினாப்புல ஒரு ஆறு இருக்கு, ஆறுக்கு பக்கத்துல பெரிய ஒரு காடு இருக்கு, அங்க காட்டுல கொண்டு போய் விட்டுருவா. கிட்டத்தட்ட தண்டனை மாதிரின்னு வச்சுங்களேன். அந்த காட்டுல கொடிய மிருகங்கள்லாம் இருக்கு, 5 நிமிஷத்துல ஆள் காணாம போயிடுவான். அப்படிப்பட்ட ஒரு டெஸ்டினி அங்க ராஜாவாரவனுக்கு இதுதான் தலையெழுத்து அப்படின்னு இருந்தது. நிறைய பேர் வந்தா 5 வருஷம் ஜாலியா இருக்கலாமே, நல்லா இப்பதான் நம்ம சொல்றோமே ராஜ மரியாதை அப்படின்னு, அந்த மாதிரி 5 வருஷம் இருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஜாலியா வந்து இருந்துக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்தா. சிலர்லாம் 5 வருஷம் முடிச்சுட்டாங்க, போகும்போது பாவம் அழுதுண்டே போயிடுவாங்க. சிலர்லாம் ரொம்பலாம் தாங்கிறது இல்லை, 2 வருஷத்துலயே மனக்கவலை வந்துடுதே, இப்பெல்லாம் நல்லா தான் இருக்கேன், இன்னும் 3 வருஷம் போயிட்டு நான் போயிடுவேனே இப்படி நினைச்சு மனக்கவலையிலே பயந்துண்டு அதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துடுவா. அவ ஒரேடே போயிடுறது. அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. அப்படி இருக்கிறச்சே ஒருத்தர் வந்தார், அவரை ராஜாவாக்கினாங்க. இதுதான் உடன்பாடுன்னா இதுதான். 5 வருஷம் முடிஞ்ச உடனே நீ காட்டுக்கு ஒன்று அமுச்சுடுவோம், இதுதான். அவரும் சரின்னு ஒத்துன்ட்டார். அவரும் அழகா வந்து பண்ணார், ஆரம்பிச்சு நல்லா ஆட்சியெல்லாம் பண்ணார். 5 வருஷம் முடிஞ்சுடுத்து. 5 வருஷம் முடிஞ்ச உடனே அவரை கொண்டு போய் காட்டில் விட போறான். அப்ப அவர் வர்றதுக்கு சென்ட் ஆஃப் பண்ணுவாளே. அதாவது இப்ப 2 விதமான ஜனங்கள் இருக்கா நமக்குள்ள. ஒரு செட் ஆஃப் பீப்புள் எப்படின்னா, மத்தவா சந்தோஷப்படுறத பார்த்து நம்ம சந்தோஷப்படுறது. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் எப்படின்னா, மத்தவா அழறத பார்த்து சந்தோஷப்படுறது. இப்ப இங்க வந்த நிறைய ஜனங்கள்ல ஒரு செட் ஆஃப் பீப்புள் எப்படின்னா, அழுதுண்டு தான் போறான் பாரு, அதை பாக்குறதுக்காக வர்றது. இதெல்லாம் சீரியல் ஆளுங்க. இது சீரியல் அழறத பார்த்து அந்த மைண்ட் அப்படி செட் ஆயிடுது. மத்தவா அழுதா இவளுக்கு சந்தோஷம் வந்துடுறது. ஏன் நான் சீரியலே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, நிஜமாவே இட்ஸ் கில்லிங் அவர் டைம். சீரியல் இருக்கிற வீடு அது அந்த டயத்தெல்லாம் சாப்பிட்டுருது.
அப்புறம் எப்படி மற்ற ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல விஷயங்களை பேசிக்கிறது? ஒண்ணுமே முடியாது. அது சாப்பிட்டுட்டே சாப்பிட்றோம், தட்டில் என்ன இருக்குன்னே தெரியாது, அதை பார்த்துட்டே தான் தூங்குறது. இப்படி இந்த மாதிரி பீப்புள், 2 செட் ஆஃப் பீப்புள் வந்திருந்தா நிறைய பீப்புள் வந்துட்டா. அப்ப அந்த ராஜாவை பார்த்த க்ஷணம் எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. என்ன அப்படின்னா, அந்த ராஜா ரொம்ப அருமையான பட்டாடைகள்லாம் போட்டுன்னு இருக்கா, வைர வாழ் வச்சுட்டு இருக்கா, அந்த கஜானால ஒண்ணு இல்ல மிச்சங்கிற மாதிரி அழகழகான ரத்னங்கள்லாம் எடுத்து எடுத்து போட்டுன்னு இருக்க, சர்வாலங்கார பூஷிதனா அங்கேன்னு வர ராஜா. ராஜாவை பார்த்த க்ஷணத்துல மக்களுக்கு அதிர்ச்சி. சாக போறவனுக்கு இதெல்லாம் தேவையா? 5 நிமிஷத்துல அவன் காணாம போயிட போறான். என்ன இந்த ராஜா பைத்தியமா பிடிச்சிருக்கு? அதுவும் சந்தோஷமா வேற வராரு, கையை அசைச்சுட்டே சிரிச்சுட்டு. இப்ப நம்ம ஜெயில இருந்து குற்றவாளின்னு சொன்ன வெளியில வந்தானா இப்படி சிரிச்சுட்டே வரா பாருங்க, ஒரு துளி கூட மனசாட்சி இல்லாம அந்த மாதிரி. ஆனா இவர் நல்ல விஷயத்துல தான் சிரிச்சுட்டே வர்றார், கையை காமிச்சுட்டே பாயெல்லாம் சொல்றார். ஆட்களுக்கு ஒரே அதிர்ச்சி, ஆனா யாரும் கேட்க முடியல. அவர் அங்கேயும் வந்த உடனே படகோட்டி படகோட ரெடியா இருக்கான். உடனே பார்த்தா, என்னப்பா இது அப்படின்னா, இல்ல ராஜா அவங்கள கூட்டின்னு போறதுக்கான படகு. இந்த படகுல என்ன வருவேன், நீ என்ன நினைச்சுட்ட, என்ன போய் நல்ல பெரிய படகா எடுத்துன்னு, ஆனா நின்றுட்டே போக நினைச்சுட்டியா? இல்ல ராஜா அப்படிதானே, அந்த ஆற்று பெரிய சிம்மாசனமா ராஜ சிம்மாசனம் கொண்டு வந்து போடு, அப்பதான் வருவேன்னுட்ட. வேற வழி கிடையாதே, லாஸ்ட் விஷ். உடனே குடுகுடுன்னு போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்தா, பெரிய படகு, அழகான சிம்மாசனம் எல்லாம் ரெடி பண்ணி வந்தா. ராஜா சந்தோஷமா போய் சிம்மாசனத்துல உட்காந்துட்ட. படகோட்டியும் ஓட்ட ஆரம்பிச்சுட்டான். ஆட்களை பார்த்து கையசைச்சுட்டே சிரிச்சுட்டே போயின்னு இருக்க. படகோட்டிக்கு இப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவன் படகு ஓட்டும் போது யூஸ்வலா இவன் தான் சமாதானம் சொல்லுவான், அழாதீங்கோ பரவாயில்ல, நம்ம வேணே, நம்ம விதி, அதாவது போறவங்களாம் அழுதுண்டுன்னா போறா, அடுத்தது சாக போறமேனு. இவர் சிரிச்சுட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி, நான் ஒண்ணு கேட்கிறேன், எப்படி உங்களால சிரிக்க முடியாது இந்த நிமிஷத்துல கூட அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு இந்த ராஜா அழகான ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க. அவர் சொன்னார், எனக்கு கவலை எல்லாம் இல்லை. எப்படி சொல்றீங்க அப்படிங்கிற, நான் முதல் ஆண்டு என்னுடைய பணி முடியும் போது 1000 வேட்டையாளிகளை காட்டுக்கு அனுப்பினேன். அவங்க போய் அங்க இருக்க மிருகங்கள் எல்லாம் கொண்டுட்டா, அங்க மிருகமே இல்லை. அடுத்து 2வது ஆண்டு முடியும் போது 1000 விவசாயிகளை அங்க அனுப்பினேன். அவர் அழகா காட்டையெல்லாம் திருத்தி பயிர் வகைகள்லாம் போட்டு தானியமா எடுத்து காய்கறியா எடுத்து எல்லாமே எடுத்து. அடுத்த 3ஆம் ஆண்டு இறுதியில நல்ல கட்டட நிபுணர்களை அமிச்சேன், ஆர்கிடெக்ட்ஸ். அவங்க போய் அழகான நகரத்தை உண்டு பண்ணிட்டாங்க. 4வது ஆண்டு இறுதியில டாக்ஸ் கலெக்டர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ஸ் எல்லாரையும் அமிச்சாச்சு, 1000 பேரை. அவங்க போய் அழகா ஒரு நகரத்தை செட் பண்ணி வச்சாச்சு. இப்ப நான் போற 5வது ஆண்டு இறுதி போய் இறங்க வேண்டிய நிமிஷம், அந்த ஒரு க்ஷணம் நேரா போய் ராஜாவா பதவி ஏத்துக்க வேண்டியதுதான்ப்பா அப்படிங்கிற. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அதுக்கும் மேல அவர் சொல்ற, நீ வேணா இந்த சின்ன வேலையெல்லாம் விட்டுட்டு என் கூட வந்துரு, எங்க ராஜ்யத்துக்கு படகோட்டியா நான் உன்னை நியமிக்கிறேன் அப்படிங்கிற. இதுதாங்க மனுஷன். அதாவது இதுதான் நம்ம டெஸ்டினின்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம யாரும் மார்க்கெட்டையன் கிடையாது, எப்ப வேணா என்ன வேணா ஆகலாம். அதற்கு முன்னாடி நாமா சொல்லுவோம், அந்த நாமா சொல்றது நமக்கு முக்தியை தரும். உடனே முக்தினா பரம பதிச்சுட்டு அப்புறம் யாருக்கு என்ன தெரிய போறது நான் எப்படி இருக்கேன்னு, அது கிடையாது. வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆனந்தமா இருக்கிற நிலையதான் முக்தின்னு சொல்றோம், சரியா? அதாவது வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எந்தவித கஷ்டம் வந்தாலும் எந்தவித இன்பம் வந்தாலும் எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொண்டு அந்த அழகா எப்படி ஸ்விம் பண்றோம், அந்த அந்த நீரோட்டத்தோட அந்த நீரோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்விம் பண்ணி போற மாதிரி தான் வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையில நம்ம முடிஞ்ச அளவுக்கு பிளான் பண்ணி, எல்லாருக்குமே பிளான் பண்ணணும். படிக்கிறவா நல்ல வேலைக்கு பண்ணணும், நல்ல வேலை பண்றவா செல்வம் சேர்க்கறதுக்கு பண்றா, செல்வம் சேர்த்தவங்க அடுத்தது என்ன குடும்பத்தை செட்டில் ஆயிடுது. நம்ம அதுக்குன்னு கிரகசாத்திரமத்துல இருந்துன்னு வானப்பிரசம் போக சொல்லல, பகவான் நாமா சொல்லி எட்டர்னல் பேங்க் அக்கௌண்ட் இதைதான் சொல்றோம். நம்ம ஒரு நாமா சொல்ல நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல, எட்டர்னல் பேங்க் அக்கௌண்ட்ல அந்த புண்ணியங்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த புண்ணியத்தை தான் நம்ம வரப்போற தலைமுறைக்கு நம்ம இத்தனை கோடி வச்சுட்டு போனா அத்தனை கோடி வச்சுட்டு போனான்றது விஷயமே கிடையாது. இந்த பாவ புண்ணியங்கள் இந்த நம்மளுடைய வர தலைமுறைக்கு அது போகுங்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அதை எடுத்துட்டு நம்ம நாம ஜபம் பண்ணணுங்கிறது தான் இதெல்லாம் வலியுறுத்துறார். இப்படிப்பட்ட அந்த பக்தியை பத்தி ரொம்ப அழகா நாராயண பட்டத்திரி சொல்லிட்டே போறார். ஆஸ் யூஷுவல் வராக அவதாரம் இருக்கு, கூர்ம அவதாரம் இருக்கு, மச்சாவதாரம் இருக்கு, எல்லா அவதாரங்களையும் பத்தியும் சொல்லிட்டு இருக்கார். அதுல லாஸ்டா ஒரு குட்டி கதை,
இந்த குட்டி கதை எப்படின்னா, அஜாமிளன் நீங்க ஸ்ரீமத் பாகவதம் நீங்க கேட்கும்போது அஜாமிளன் கதையை கேட்டிருப்பீங்க. அஜாமிளன்றவன் ஒரு பிராமணன். அவனுக்கு கல்யாணம் ஆயிட்டு குழந்தைகள்லாம் இருக்கு, அம்மா அப்பா இருக்கா. அப்ப என்ன ஆச்சுன்னா, அவன் அப்பா வந்து ஹோம காரியங்களுக்காக விறகுகள் எல்லாம் சேகரிக்கிறதுக்காக அஜாமிளனை அனுப்புறார், காட்டுக்கு அனுப்புறார். அங்க போனவர் விறக சேகரிச்சுட்டு வராம அங்க ஒரு பெண் இருக்கா, ஒரு விலைமாது மாதிரி. அவளால் ஈர்க்கப்பட்டு அவ கூட குடும்பம் நடத்த ஆரம்பிச்சு 10 குழந்தைகளையும் பெற்றுக்கொண்டு இருந்தார். லௌகீக சுகத்திலேயே இருக்க. ஆனா அவருக்கு பண்ண ஒரே நல்ல காரியம் என்ன அப்படின்னா, 10வது குழந்தைக்கு நாராயணா அப்படின்னு ஒரு பேர் வச்சார். அவருடைய வாழ்க்கையில அவர் செஞ்ச ஒரு நல்ல காரியம் நாராயணா அப்படின்னு 10வது குழந்தைக்கு பேரை வச்சார். அதுவும் இல்லாம நமக்கு தான் தெரியுமே, கடைக்குட்டினா செல்லம் தாச்சே. சாப்பிட்டாலும் நாராயணா, தூங்கினாலும் நாராயணா, எது கெட்டாலும் நாராயணா 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 கூப்பிட்டுட்டே இருப்பார். இந்த ஒரே ஒரு நல்ல காரியம் மட்டும் பண்ணார் இந்த அஜாமிளன். இப்படி போயிட்டே இருந்தது. நாட்கள் போறது தெரியல. ஒரு நாள் அவருக்கு ரொம்ப முடியல, ரொம்ப பதட்டமாயிடுத்து. அவருடைய இறுதி காலம் மாறி நெருங்கின உடனே யமகிங்கரர்கள் வர இவரை வந்து கூட்டின்னு போறதுக்காக வந்து நிக்கிறார். அவருக்கு ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டு நாராயணான்ட்டார். ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் நாராயணன் தானே, பதட்டம்னாலும் நாராயணன் தான் சொல்லுவார். குழந்தையதான் கூப்பிடுறாரு அவர் நாராயணா அப்படின்னு சொல்லவும், அங்கேருந்து அழகா விஷ்ணுவின் தூதர்கள் வரா. விஷ்ணுவின் தூதர்கள் வந்து யமகிங்கர்கள்ட்ட கேட்கிறா, நீங்க அவரை தொடப்படாது, அவரை நாங்க வைகுண்டத்துக்கு கூட்டின்னு போவோம். நாராயண மந்திரம் சொல்லிட்டா. அவர் நாராயண மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு இவ்வளவு காலமும். இல்ல அவன் பிள்ளையனா கூப்பிட்டான், அதெல்லாம் பேச்சு கிடையாது. அஷ்டாட்சர மந்திரம் நாராயணாவை சொல்லிட்டாரு. நல்ல நாராயணா சொன்னதுனால அவரை நாங்க வைகுண்டத்துக்கு கூட்டின்னு போகும்போது அவன் வந்து எது அதர்மம் எது தர்மம்னு 2 பேரும் யமதூதர்களும் விஷ்ணுவின் தூதர்களும் வாக்குவாதம் பண்றா. லாஸ்ட்ல வந்து இவரை வந்து நாங்க வந்து வைகுண்டத்துக்கு கூட்டின்னு போறோம் அப்படின்னு விஷ்ணுவின் தூதர்கள் சொன்ன க்ஷணம் அவர் அந்த மரணத்தை தொட்டு திருப்பி பழைய நிலைக்கு வர. பழைய நிலைக்கு வந்த உடனே அடடா, நம்ம இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோமே, நம்ம ஜென்மால இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோமேன்னு சுயபச்சாதாபப்பட்டு காசியில் போய் கொஞ்ச நாள் தியானம் பண்ணி அப்புறமா பகவானுடைய பாத கமலத்தில் சென்றடைகிறார். இதுதான் கதை, அஜாமிளன் கதை அப்படிங்கிறது. இது என்னத்துக்காக சொல்றோம்னா, நம்மளால முடியும் போது, நாக்கு நல்லா பேசும்போது, கை கால்கள் நல்லா இருக்கும்போது, நம்ம பகவானை போய் தொழறதுக்கும் அவருடைய நாமா சொல்றதுக்கும் இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த நாராயண மந்திரம் அவ்வளவு அழகா நம்ம உள்ள போய் நம்மளுடைய மனதை சுத்தப்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு உண்டான தெளிவாதான் இந்த கதையை நம்ம பாக்குறோம். ஏன் இப்ப நம்ம இந்த நாராயண மந்திரத்தை பத்தி இவ்வளவு பெருமை சொன்னதுனால ஒரு சின்ன நாமாவளி நீங்க எல்லாரும் சேர்ந்து 1 நிமிஷம் தான் ஆகும், முடிஞ்ச வரைக்கும் கையை தட்டுங்க. கையை தட்டினா அவங்களுக்கு நல்லது. ஹெல்த் வைஸ் இப்ப எல்லாம் ஹெல்த் வைஸ் சொன்னாதான் நான் எல்லாமே நடக்கிறது இல்லையா? இல்ல அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்கு. நீங்க தட்ட உங்களுடைய பிபி குறையும், சுகர் குறையும், ஜாயின்ஸ் நல்லா ஒர்க் ஆகும், நல்ல ரத்த ஓட்டம் வரும். 10 நிமிஷம் கையை தட்டணுமா. அதுக்குன்னு நம்ம தனியா உட்காந்து தட்டினாலும் பைத்தியம் நினைச்சுப்பா. நாமா சொல்லிட்டு தட்டுங்க. நாமா சொல்லிட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு கை தட்டி நாமா சொல்ல நம்மளுடைய பாவங்கள் சிதைந்து தேயும். அழகான ஒரு நல்ல குட்டி நாமாவளி தான், சேர்ந்து சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நல்ல நாள்ல நம்ம சொல்லலாம். கோவிந்த ராம ஹரி கோபால கிருஷ்ண ஹரி ராதா ரமண ஹரி கோவிந்தா. கோவிந்த ராம ஹரி கோபால கிருஷ்ண ஹரி ராதா ரமண ஹரி கோவிந்தா. முரஹரி கோவிந்த நரஹரி கோவிந்த முரஹரி கோவிந்த நரஹரி கோவிந்த ஸ்ரீஹரி கோவிந்த நாராயண நாராயண ஸ்ரீமன் நாராயண நாராயண லக்ஷ்மி நாராயண நாராயண சத்யநாராயண நாராயண விப்ர நாராயண நாராயண சூரிய நாராயண நாராயண ஸ்ரீமன் நாராயண. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. இப்படியாக அவர் வந்து நாராயண பட்டத்திரி ரொம்ப அழகா இவ்வளவு 100 தசகங்கள் பாடுறார். ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவர் 3-4 தசகங்கள் கழிச்சுதான் தன்னுடைய வியாதியை பத்தியே அவர் ரிமெம்பர் பண்றாங்க, ஞாபகப்படுத்துறார். ஐயோ குருவாயூரப்பா, இவ்வளவு பெருமை வாய்ந்த குருவாயூரப்பனே, என்னுடைய வாத நோயெல்லாம் உனக்கு தூசு தானே. அதுதான் சொல்லுவா, அந்த குருவாயூரப்பனுடைய அந்த காற்று பட்டு அந்த வாத நோய் பறந்தது அப்படின்னு சொல்லுவா. அப்படிப்பட்ட இவ்வளவு பெரிய மகத்துவம் வாய்ந்த உனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே,
அப்படின்னு சொல்லி ஒரு தசகம் முடியறச்சு லாஸ்ட் ஸ்லோகத்துல மட்டும் ஒரு லைன் சொல்லுவார். ஏன்னா அவருடைய எய்ம் வந்து தன்னுடைய பகவானுக்கிட்ட வந்து நம்ம இதை சொல்லணும், அவருடைய பெருமைகள்லாம் பாடணும் தான் அவர் எய்ம். லாஸ்ட்ல ஒரு சின்னதா போட்டு வைப்பார், இவ்வளவு நேரம் பாடுறேனே, என்னோட வாத நோயை நீ நீக்க மாட்டாயா, உனக்கு என்னோட என்னால ஏதான உனக்கு சேவனம் பண்ண முடியும், ஒரு அர்ச்சனை பண்றதுக்கோ ஒரு வந்தனை பண்றதுக்கோ உன்னை நமஸ்காரம் பண்றதுக்கோ உன்னுடைய கோவிலை வலம் வருவதற்கோ எனக்கு நல்ல தேக ஆரோக்கியத்தை கொடுக்க கூடாதா குருவாயிரப்பா இப்படின்னு சொல்லி மறுகிறார். அப்படியே எல்லா தசகமும் வருது. ரொம்ப அழகான கிருஷ்ணாவதாரம்லாம் இன்னைக்கெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கலாம். நமக்கு வந்து நேரம் குறைவுனால நம்ம நேரம் 100வது தசகத்துக்கு போகிறோம். அதாவது இது எப்படி அப்படின்னா, இது உள்ளே போயிட்டோம்னு வச்சுங்களேன், அது அப்படியே நம்மளை இழுத்துட்டே போயிடும். நம்ம ஒரு படி வச்சா போகிறோம் பகவான் முன்னாடி, அவர் வந்து அந்த 99 படி இறங்கி வந்து நம்ம கையை பிடிச்சி கூட்டின்னு போயிடுவார். ஒன்னே ஒன்று நம்ம பண்ண வேண்டியது, அவருடைய நாமாவை சொல்லணும்னு நம்ம மனசை அவர் முகமாக திருப்பறது. இதுதான் பார்த்துருப்பேன். பெரிய பெரிய கோவில் எல்லாம் அழகான கல்லாலான விளக்கு தண்டு வச்சிருப்பா, அது கீழே ஆமை வச்சிருப்பா. என்னத்துக்கு ஆமையை வைக்கணும், வேற ஏதானே வச்சுக்கலாமே, ஆமை மேல என்னத்துக்கு விளக்கு தண்டு வைக்கணும்? ஏன்னா ஆமையோட முதுகு அந்த அந்த ஓடு இருக்கு பாருங்களேன், எத்தனை விதமான கனத்தை வேணா தாங்கலாம் ஒன்று. அது மாதிரி நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்கி அதெல்லாம் தாங்கிட்டு பகவான் கிட்ட நம்மளுடைய இந்திரியங்களை அடக்கிண்டு, அதாவது ஆமை கிட்ட ஏதான ஒரு குச்சி நீட்டினீங்கன்னா பட்டுன்னு எல்லாத்தையும் தன்னுக்குள்ள சுருக்கின்றோம் இல்லையா, ஓட்டுக்குள்ள எல்லா இந்திரியங்களையும் சுருக்கிறோம், கை கால்கள்லாம் சுருக்கிறோம். அந்த மாதிரி நம்மளுடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்தி நம்மள அடக்கி கொண்டு சகன சக்தின்னு சொல்லுவாங்க, அதாவது சகிப்புத்தன்மையோட பகவான் முகமா நம்ம உள்முகமா நம்ம உள்ள இருக்கிற அந்தர்யாமிய திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஆமை மேல கல் விளக்க வச்சிருக்கா. சரியா? அப்போ இதெல்லாம் வந்து கோவிலுக்கு வரும்போதே நம்ம இதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் என்னத்துக்கு வச்சிருக்கான், இதை பார்த்தா திருந்தேன் இல்லையா, எவ்வளோ சொன்னாலும் அதான் நம்ம சொல்லுவா. ரயில்வே ஸ்டேஷன்ல பலவேறு லாங்குவேஜஸ்ல ஒரே விஷயத்தையே சொல்லிட்டு இருப்பா. இந்த நம்பர் உள்ள ட்ரெயின் இந்த டயத்துக்கு வருது, ஹிந்தியில் வரும், தமிழில் வரும், அப்புறம் வந்து என்னென்ன லாங்குவேஜில் அவங்களுக்குலாம் ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரிலாம் வந்து இங்கிலீஷில் வரும். உடனே என்னத்துக்கு இது சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஒருத்தர் நேராக வந்து கேட்பார், இந்த ட்ரெயின் போயிடுத்தானு. அப்போதான் சொல்லியிருப்பான் அனௌன்ஸ்மெண்ட். அந்த மாதிரி நமக்கெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் சில விஷயங்கள் புரியாது. அந்த மாதிரி நமக்காக இவர் என்ன சொல்றார், அவன் தான் ஒன்று, அவன் பரமாத்மா, அந்த பரபிரம்மன் தான் உனக்கு சுகம் நித்தியம் எப்பயும் இருக்கிறது, அவன் தான் சொல்லிட்டு 99 தசகங்களும் முடிச்சு விடுறார். குருவாயூரப்ப நீங்க ஒரு டவுட் வரலாம், இவ்வளோ 99 தசகம் வரைக்கும் அவர் வாத நோயில கஷ்டப்பட்டு இருந்தாரா இல்லையா, எல்லாருக்குமே வருமே, என்ன உண்மையான பக்தன் இல்லையா அப்படின்னு வரும். அவர் என்னன்னா தலையை ஆட்டின்ட்டுன்னா அவர் கேட்டுட்டு இருக்க. இந்த ஒரு கிரந்தம் தான் அவர்கிட்ட இருந்து வாங்கினது. அடுத்து கீத கோவிந்தம் சொல்லுவோம் ஜெயதேவரது. இவர் வந்து தன்னுடைய சிக்னேச்சர் மாதிரி அவர் இந்த பாட்டு பாடுறச்சே நரசிம்மாவதாரத்தில் எப்படி இருந்த குருவாயூரப்பா என்னால யோசிச்சு பார்க்க முடியலையே அப்படின்னு கண்களை மூடினா அவர் கண்கள்ல அது வந்துருமா, அவர் மனக்கண்ணில் அதெல்லாம் தோன்றுமா. அந்த மாதிரி அவரை பாட விட்டு இவர் அழகமா ஆனந்தமா தலையாட்டி ரசிச்சுட்டு இருக்காரு. இப்படிப்பட்டவர் அழகா அந்த பாகவத சாராம்சம் எல்லாத்தையும் கொண்டு வந்து நமக்கு அப்படியே ஜூஸ் மாதிரி கொடுத்துட்டு லாஸ்ட் தசகம் என்ன சொல்றார், திருமுடியிலேருந்து அகைன் வர்ணனை. நம்ம அங்க சூரியஸ்பர்தி கிரீடம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இங்க அக்ரே பஷ்யாமி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். உன்னுடைய அழகான அந்த, அதாவது இந்த இடத்துல கிருஷ்ணனை என்ன தெரியுமா சொல்றார், அந்த பால பருவம் முடிஞ்சு அந்த யௌவனத்துக்கு வராரு பாருங்க, குமாரனா பாக்குறார் கிருஷ்ணனை. அந்த குருவாயூரப்பனை குமாரன் ரூபத்துல பார்த்து ரொம்ப அழகா வர்ணனை பண்ற. அப்படியே என்ன அக்ரபஷம் என் முன்னில் ஒளி பிம்பம் தோன்றதுன்னு, அதாவது நிஜமான பக்தனுக்கு அவரை தன்னை அடையாளம் காட்டிக் கொள்கிறார். அவருடைய அந்த காட்சி ஸ்வரூபம் இந்த அக்ரே பஷ்யாமி முடிச்ச உடனே அவர் அழகா எழுந்து நின்று கை கூப்புறார். அப்படிப்பட்ட அவ்வளவு அளவுக்கு அவர் நின்று அவரை பாட வச்சு எல்லாம் பண்ணதும் அவன் தான். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்ற மாதிரி அவன் நினைச்சு அவன் பாட வச்சு அவனையே அழகா வர்ணனை பண்ணி முடிக்கிறார். அந்த முடிக்கிறது தான் சொல்ற, அழகான குமார ரூபத்துல இருக்க அந்த கிருஷ்ணன் ஒளி வீச முககாந்தியுடையவன். அவனை பார்த்துட்டு நாரதாதி முனிவர்கள்லாம் அழகா பக்தி பரவசத்தோட பாக்குறாளாம். உபனிஷத்துக்கள்லாம் கன்னி பெண்கள் மாதிரி சுற்றி நிக்கிறாளாம். அப்படி ஒரு விதமா அவனுடைய அழகான கூந்தல் எப்படி இருக்கு, உன்னுடைய ஆடை எப்படி இருக்கு, அலங்காரம் எப்படி இருக்குன்னு குருவாயூரப்பான்னு ரொம்ப அழகா வர்ணனை பண்றார். வர்ணனை பண்ணி லாஸ்டா நமக்கு வேண்டிய விஷயத்த கொடுக்குறாரு பாருங்க, ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் ஸ்லோகத்துல முடிக்கிறார். இது நாராயணியம், நாராயணர் பத்தி நான் பாடினேன், நாராயண பட்டத்திரி பாடினார், எல்லாம் இருக்கட்டும். இது கேட்கிறவாளுக்கும் சொல்றவாளுக்கும் எல்லாருக்கும்
ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான பலப்பிராப்தியை கொடுத்து நம்ம இன்னைக்கும் நவநவமா இருக்கிற இந்த நாராயணியமும் அழகான இந்த பெருமாள் சந்நிதியும், அதாவது குழந்தையிலேருந்து நீங்க சொன்ன மாதிரி குழந்தையிலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவருடைய புன்முறுவல் மாறல, நம்ம மாறி இருப்போம். நம்ம தான் சேஞ்சுங்கிற வேர்டை தவிர எல்லாமே சேஞ்ச் தானே, எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. நம்ம பருவங்கள்லாம் மாறுறது, எல்லாம் மாறுறது. அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்ற மாதிரி நமக்கு முடியும் போது இப்பொழுதே நாம நப்ஜபம் பண்ணி 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 நம்மளுடைய எட்டர்னல் பேங்க் அக்கௌண்ட்ல நம்ம இந்த நாம ஜபத்தை சேர்க்க 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 நம்ம அவன் தாங்க தயாரா இருக்கும். நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், சின்ன விஷயம்தான், நாம ஜபம் பண்றது. அந்த நாம ஜபத்தை தான் அழகா இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல நாரதர் சொல்றார், ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரேன்னு கலியுக மகாமந்திரமா இதை தான் அவர் சொன்னார். இதை எத்தனை கோடி ஜபம், நீங்க கோடி ஜபம் பண்ணா உங்களுக்கு முக்திங்கிறார். நமக்கு கோடி எல்லாம் வராது, நூற்றுக்கணக்கா இல்ல 10 நாமா இல்லையா, முடியும் போது நம்ம ஆமையை போல நம்ம இந்திரியங்கள் எல்லாம் அடக்கி நம்ம அலக்கழிக்கிறதுக்கு நிறைய மாயைகள்லாம் இருக்கு. அதுல இருந்தெல்லாம் நம்ம இந்திரியங்களை பிடிச்சி இழுத்துண்டு நமக்குள்ள அடக்கிண்டு நம்ம மனசை ஒருநிலைப்படுத்திட்டு நாமா ஜபம் பண்ண, எப்படி நாராயண பட்டத்ரி தன்னுடைய உடல் நலம் குன்றி வந்தவர் 100 நாட்களில் அவரை பத்தி பாடி நல்ல உடல் நலமை பெற்று அழகான காவியங்கள் எல்லாம், மீமாம்சம் படிச்சவர் நம்ம சொன்னோம் இல்லையா, அழகான சம்ஸ்கிருத காவியங்கள்லாம் பாடியிருக்கார். 100 வயது வரை வாழ்ந்தார். அப்ப பாருங்கோ, முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஜோசியக்காரனை பத்தி எல்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா.